இட்லி தோசைக்கு எத்தனையோ வகையான சட்னிகள் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பட்டை மிளகாய் சட்னி சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 2 இட்லியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை மிளகாய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்னி செய்ய ஒரு சில இன்க்ரீடியன்ஸை நம்ம எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு சேர்த்துட்டு நான் இந்த அளவுக்கு இஞ்சி தூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை 2 இனுக்கு அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. லேசாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட அடுத்து ஒரு 4 சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே ஒரு பாதி அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் ஃபுல்லாலாம் வதங்க வேண்டாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட பட்டையாக இருக்கிற வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற வரமிளகாய் எந்த அளவுக்கு காரங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் ரொம்ப கலர் மாறக்கூடாது. குறைவான தீயிலேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு அரை முடி தேங்காய் துருவிட்டு அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே நம்ம இந்த தேங்காய் துருவலை 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி செய்கிற சட்னியோட அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் சட்னி. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த சட்னியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, பட்டை மிளகாய் உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு ஒரு 2 மிளகாயை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் அந்த காரம் நல்லா இறங்கட்டும். நல்லா இறங்கினதுமே இதை எடுத்து அப்படியே சட்னியில் கொட்டிட வேண்டியதான். இட்லி தோசைக்கு ஏற்ற பட்டை மிளகாய் சட்னி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.